அப்பெல்லாம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் ரொம்ப முக்கியம். ஆதி திராவிடர் என்பது ஒரு பொது பெயர், சாதி பெயர் அல்ல. அது ஒரு இனத்தின் பெயர், சாதி பெயர் அல்ல. சாதி ஒழிப்புக்கான முயற்சியால் கையாளப்பட்ட ஒரு பெயர் சொல். அது சாதி ஒழிப்புக்காக கையாளப்பட்ட பெயர் சொல். அதை மட்டுமே அப்படியே கொண்டுட்டு வந்திருந்தா, பயன்படுத்திட்டு வந்திருந்தா, இந்த சாதி பட்டங்கள்லாம் மறந்து போயிருக்கும். இப்ப 100 வருஷம் ஆகி போச்சு. 1922, இப்ப 2022, 100 ஆண்டுகள் கடந்து போச்சு. ஆனாலும் அதை இன்றைக்கு சுருக்கி ஒரு சாதிக்கான பெயராக மாற்றிவிட்டார்கள். இப்ப நாம் அதில் பொருட்படுத்தவே இல்லை. அதை மாத்து, இதை மாத்து அப்படிலாம் நம்ம போய் சொல்றது கிடையாது. அவங்களே மாத்திட்டாங்க, சமூக நீதித்துறைன்னு. எங்களுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. வன்னியரசு என்ன கோரிக்கை வச்சார்னா, நாங்க எஸ்சின்றதுனால எங்களுக்கு அந்த துறையை தரணுமா, ஏன் எங்களுக்கு வேற துறை தரக்கூடாதா அப்படின்னு தான் ஒரு கேள்வி எழுப்பினார். அதாவது அந்த துறையை எங்களுக்காக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தலித் கட்சி என்று நீங்கள் கருதுவதாக இதிலிருந்து எங்களுக்கு தெரிகிறது. தலித்துகளுக்காக மட்டுமல்ல, அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் போராடுகிறவர்கள் நாங்கள். ஆகவே ஏன் இன்னொரு துறை, ஏதோ ஒரு துறை XRY அதை கொடுங்களேன், இதுதான் அவர் வச்சது. அது ஏதோ விடுதலை சிறுத்தைகள் அல்லது வன்னியரசு சொல்லிதான் ஆதி திராவிட நலத்துறை என்பதை சமூக நீதித்துறைன்னு மாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து பரப்பப்படுகிறது. ரவிக்குமார் அவர்கள் அருந்ததியர் சமூகத்தில் ஒரு 7 சமூகம் ஒன்னா சேர்ந்து எங்களை அருந்ததியர்னு கொடுங்கன்னு வாங்கிட்டாங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரு 7 சாதி தனித்தனியாக இருந்தது, அதையெல்லாம் ஒன்னா சேர்த்து தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு ஒரு சான்றிதழ், ஒரு அரசாணை வாங்கி கொண்டார்கள். மற்ற சாதிகள் அனைத்தையும், அது என்ன பேர் இருந்தாலும் 74ல் 14 போச்சுன்னா மிச்சம் 60. 60 சாதிகளையும் மைக்ரோ லெவல்ல இல்லாம 40,000 பேர், 50,000 பேர், 10,000 பேர், 5,000 பேர், 4 பேர் அப்படிலாம் இருக்கிறாங்க சாதியில், எஸ்சி பட்டியலில் நிறைய சாதிகள். அவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடே கிடைக்கிறது இல்லை. மொத்தம் 74 சாதிகள்ல 3-4 சாதிகள் தான் இடஒதுக்கீட்டு பயனை அனுபவிக்க முடிகிறது, மற்றவர்கள் அதை பெற முடிவதில்லை என்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு, குறைபாடு இருக்கு. அதனால இவங்க எல்லாத்தையும் ஒரே பெயர்ல திரும்ப அதே எங்கள் முன்னோடிகள், மூத்த தலைவர்கள் கேட்டு பெற்ற அந்த அடையாளத்தின்படி ஆதி திராவிடர் என்றே ஏன் அரசாணை பிறப்பிக்க கூடாது, இதுதான் அவர் கேட்டது. அவருக்கு எந்த உட்சாதி பார்வையெல்லாம் கிடையாது, விடுதலை சிறுத்தைகளுக்கே கிடையாது.